அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் காலை வணக்கம். இன்று திருப்பாவை பாடல் அமுதத்தில் 12வது பாசுரத்தை பற்றி விளக்க வந்திருக்கிறேன். இந்த பாசுரம் பாடும் காலமாகிய மார்கழி மாதம் மிகவும் குளிர்ந்த மாதம். ஏன் மார்கழி மாதத்தை ஆண்டாள் தேர்வு செய்தால் என்ற ஒரு வினாவை என் மனதில் வைத்தேன். அப்பொழுது தான் தெரிகிறது, ஆயர்பாடியில் ஒரு காலத்தில் பஞ்சம் ஏற்படுவது போன்ற அறிகுறிகள் தென்பட்ட வேளையில் ஊரில் மழை பொழிவதற்காக மார்கழி நோன்பு நோக்குமாறு ஊர் பெரியவர்கள் கோபிகைகளை அறிவுறுத்தினார்கள். ஆனால் கண்ணனையே தங்கள் உயிராக கருதிய கோபிகைகள் ஊரார்க்கு மழை வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சேர்ந்து தங்களுக்கு கண்ணனே கணவனாக வர வேண்டும் என்ற பிரார்த்தனையும் முன்வைத்து மார்கழி நோன்பு நோற்றார்கள். அதிகாலையில் எழுந்து பஜனை செய்து கொண்டு யமுனா நதிக்கரைக்கு சென்று யமுனையில் நீராடி காத்தியாயினி தேவியை வழிபட வேண்டும் என்பது நோன்புக்கான வரையறை. நோன்பு நோக்க யமுனை நதிக்கரைக்கு செல்லும் கோபிகைகளுக்கு துணையாக கண்ணனையே ஊர் பெரியவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். இதனால் கோபிகைகளுக்கு இரட்டை மகிழ்ச்சி. கண்ணனை மணப்பதற்காக நோன்பு நோக்கிறோம் என்ற மகிழ்ச்சி ஒருபுறம், கண்ணனே அதற்கு துணையாக வருகிறான் என்ற மகிழ்ச்சி மறுபுறம். ஆனால் இவற்றை விடவும் கோபிகைகளுக்கு எது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றால், கண்ணனுக்காக நோன்பு நோக்கும் மாதம் தற்செயலாக மார்கழி மாதமாக அமைந்ததே ஆகும். ஏனெனில் மார்கழி மாத குளிருக்கு பயந்து ஊர் பெரியவர்கள் யாரும் வெளியே வரமாட்டார்கள். அதனால் இடையூறின்றி கண்ணனை அனுபவித்து அவனோடு ஆனந்தமாக கழிக்கலாம் என்று எண்ணி மகிழ்ந்தார்களாம் கோபிகைகள். அதனால்தான் கோபிகைகள் நோன்பு நோற்ற அதே மார்கழி மாதத்தில் தன்னையே ஒரு கோபிகையாக நினைத்து தனது தோழிகளை எல்லாம் கோபிகைகளாக எண்ணிக்கொண்டு ஆண்டாள் இந்த நோன்பை அனுஷ்டித்தாள். இப்பொழுது பாசுரத்தை பார்ப்போம். கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளைவழியே நின்றுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார். மார்கழி பாவை நோன்பு இருக்க இளங்காலை குளியலில் திருப்பாசுரம் பாடி ஒவ்வொரு இல்லத்திலும் சென்று தோழியரை எழுப்புகின்றாள் கோதை. ஒரு தோழியின் இல்லத்து வாசல் முழுதும் பால் சுரந்து தரையில் கொட்டி கிடக்கின்றது. கீழே பாலின் குளிர்ச்சி, மேலே பனியின் குளிர்ச்சி. இதனை தன் இனிய பாசுரத்தில் பாடியவாறு தோழியை அழைக்கும் அழகுதனை கேளீர். பாடலின் பொருள்: கன்றின் கரு அறிந்து மடியின் பால்தனை அங்கும் இங்கும் சிதறி ஓடிவிட்டு அலைபாயும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே, கீழே சில்லெனும் பாலின் குளிர்ச்சி, மேலே உடல் நடுங்கும் பனியின் குளிர்ச்சிதனில் நாங்களோ பால் சேருதனில் வெளியே காத்திருக்க குரல் கேட்காது இன்னும் உறக்கம் ஏனோ, எழுந்து வெளியே வருவாயாக என்று தன் தோழிக்கு குரல் கொடுக்கின்றாள் கோதை. சீதையை சிறைப்படுத்த ராவணன் மீது குவங்கொண்ட ராம அவதாரம் எடுத்த எங்கள் பரந்தாமன் நாராயணின் புகழ் நாங்களே பாடிக்கொண்டிருக்க, நீயோ எதுவும் பேசாது, எதை பற்றியும் கவலைப்படாது, இன்னும் உறங்குவது ஏனோ, எழுந்து வெளியே வருவாயடி என தன் தோழியை பாடி அழைக்கின்றாள் கோதை. நம்முடைய அறிவை அகக்கண்ணை திறப்பதற்கு திறவுகோலாய் அமைவது இத்திருப்பாசுரம். ராவணன் பால் கோபம் கொண்டு என்று இந்த பாசுரத்தில் கோதை குறிப்பிடுவது ஏன்? ராமனின் முகம் கோபம் கொண்டு நாம் பார்த்ததுண்டோ? நாடாள்வேன் காடாள்வேன் என்ற இரண்டு நிலைகளிலுமே ராமரின் முகம் மலர்ந்ததே இருந்தது. எப்போதும் ராமரின் முகம் தாமரை மலர் ஒன்று மலர்ந்தே இருக்கும் என்கிறது கம்பராமாயணம். ராமனின் கோபம் என்று சொன்னால் அது தவறு என்று சொல்வதற்கு தோழி விரைந்து எழுந்து வருவாள் என்பதற்காகவே திருப்பாசுரத்தில் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை என ராமனை பற்றி அப்படி சொன்னாலோ என்ற ஒரு சந்தேகமும் எழுகின்றது. ஒரு தவறு
அநியாயம் நேர்ந்தால் ஏற்படும் கோபம் கொள்வதை தவிர்த்து நிதானமாக தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர கோபமும் ஆர்ப்பாட்டமும் கூடாது எனும் கருத்தினை மனதில் வைத்து நினைத்த காரியம் இனிதாக முடிய அதிகாலை துயிலெழுந்து திருப்பாவை நோன்பிருந்து திருப்பாசுரம் தினம்பாடி அகமகிழ்வோம், வாழ்வில் வாழ்ந்த பயனில் நிறைவு காண்போம் என்பது ஆண்டாளின் கருத்தாம். விதி என்பது நம் வசம் கொண்டு ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் நாம் சென்று அகமும் முகமும் சமநிலை கொண்டு நேர்வழி பாதையில் நடந்து சென்று மதிவசத்தால் விடை கண்டு வெற்றி வாகவை சூடுவோம், சங்கு சக்கர கையில் ஏந்தி அற்புதமாய் காட்சி தரும் எம்பெருமான் நாராயண ஆசியும் அருளும் நாம் பெறுவோம் என்று வேண்டுகிறாள் அண்டா. அறிவு பசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகள் போன்ற மாணாக்கர்களை எண்ணி புஷ்டியான பால் போன்ற ஞானமுடைய எருமைகள் போன்ற நல்லாசிரியர்கள் தம் அகத்தே உள்ள சத்தான இறைஞான பாலை சிந்த தயாராக தாமே மாணாக்கர்களிடம் சென்று அவர்களுக்கு சொரிந்த ஞானப்பால் மாணாக்கர்கள் இல்லத்து மக்களையும் பயனுரை செய்கின்றனர். இவர்கள் அளித்த ஞானத்தை கொண்டு நல்லறிவுக்கு எதிரானவர்களை வீழ்த்தும் அறிவு செல்வம் நிறைந்த இத்தகைய ஆசிரியருக்கு இளவல் போன்றவளே, கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு வாசலில் நாங்கள் உனது அனுபவத்தை உன் வாயிலாக அறிய சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த மனதிற்கினிய கோமானாம் இறைவனின் பெருமையை பாடியவாறு காத்து நிற்கிறோம். ஆனால் நீயோ இன்னும் பேசாது இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்டு பிறகும் உனக்கு மட்டும் ஏன் இந்த பாராமுகம் பேருறக்கம்? வா, நீ வந்து நீ பெற்ற அனுபவத்தை எங்களுக்கு கொடுப்பாயாக. திருப்பி மீண்டும் சுருக்கமாக இந்த பாசுரத்தை பற்றி பார்ப்போம். கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி. இங்கு எருமை கருணைமிக்க தன்னிடம் உள்ள ஞானத்தை வாரி வழங்கும் ஆச்சாரியர்களை குறிப்பால் உணர்த்துகிறது. கன்றுகள் ஞானப்பாலால் உய்வு வரும் சீடர்களை குறிக்கிறது. முளை வழியே நின்று பால் சோர எருமையின் 4 முளை காம்புகளிலிருந்து வெளிப்படும் பாலானது 4 வேதங்களின் சாரத்தை குறிப்பது என்பது இதன் உட்பொருளாகும். இதையே ஸ்ருதி, ஸ்மிருதி, பஞ்சாராத்திரம், திவ்ய பிரபந்தம் என்ற 4 கன்றுகளிலிருந்து கிடைத்த ஞானமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பனித்தலை வீழ அஞ்ஞானம் மிக்க நாங்கள் நின் வாசற்கடை பற்றி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை பற்றி கொண்டு தென்னிலங்கை கோமானை செற்ற கட்டுப்பாடற்ற புலன்சார் உணர்வுகளை நெருப்படுத்தவல்ல மனத்துக்கினியானை. கோகுலத்து கோபியர் கண்ணனை காணும் பெரும் பேறு பெற்றவர்கள். அதனால் அவர்களுக்கு கண்ணபிரான் கண்ணுக்கினியவனாவான். ஆனால் ஸ்ரீ ராமபிரானை ராம அவதாரம் முடிந்துவிட்டபடியால் கோபியரால் நினைக்க மட்டுமே முடியும். அதனாலேயே அவர்களுக்கு சக்கரவர்த்தி திருமகன் மனத்துக்கினியவன் ஆகின்றான். ஈதென்ன பேருறக்கம்? நற்செல்வனின் தங்கையான உனக்கு அஞ்ஞானம் இருக்க முடியுமா? அனைத்தில்லத்தாரும் அறிந்து பகவத் அனுபவத்தை அனைவரும் பெற வேண்டியதோடு அது குறித்து பேசப்படவும் வேண்டும் அவசியத்தை உணர்த்துவதாகும். அனைத்தில்லத்தாரும் அறிந்து ஆண்டாள் பாடியது பொய்கை ஆழ்வாரின் அறியும் உலகலாம் யானேயும் அல்லேன் என்ற பாசுர வரிகளை ஞாபகப்படுத்தும் வகையில் உள்ளது. உயிர்களின் உறக்கத்தை பற்றியே இப்பாசுரத்திலும் பேசுகிறாள் ஆண்டாள். உறக்கம் கலைந்து இறை கைங்கரியத்தில் ஈடுபட நினைவூட்டுகிறாள். அதே சமயத்தில் கன்றுகளின் குரலை கேட்டவுடன் தாயெருமை கன்று தன் அருகில் இல்லாவிட்டாலும் அதை நினைத்த மாத்திரத்தில் பாலை சொரிவது போல்தான் நாம் இறைவனை நினைத்தவுடன் நாம் எதுவும் கேளாமலேயே அனைத்து இன்பங்களையும் தருகிறான். நம் மனதிற்கு ஆறுதல் தருகிறான், துன்பங்களை போக்குகிறான். இறைவன் ஆண்டாள் காட்டிய வழியை நமக்கு காட்டுகிறாள். ஆன்மீக வழி, அந்த வழி நன்றி அன்றோ. இத்துடன் இந்த பாசுரத்தின் விளக்கத்தை முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு பாசுரத்துடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.